வணக்கம். இப்போ இந்த வீடியோ டுட்டோரியலில் குட்வில் GWC Pro அப்படின்னா குட்வில்லில் கொடுக்குற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி லெட் மற்றும் ஜிங்க் போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வர வீடியோ டுட்டோரியலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெட்டோட ஜூலை மாத கான்ட்ராக்டில் நம்ம முன்னாடி சொல்லப்பட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணணுன்னா என்னென்ன மாதிரி ரிசல்ட்லாம் வந்திருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லெட் மே மற்றும் ஜூன் கான்ட்ராக்டுடைய வீடியோ டுட்டோரியலை நம்ம பார்த்துருந்தோம். முதல்ல நம்ம எப்போவுமே ஒரு கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஓவரால் மார்க்கெட் அவுட்லுக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 30 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட் 133 இருந்து தொடர் ஏற்றத்தை கொடுத்து 150 வரைக்கும் போய் இப்போ 149 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த ஓவரால் அவுட்லுக் பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுற நேரத்தில் நம்ம முன்னாடி போன 2 கான்ட்ராக்டில் பார்த்தப்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த 146 அப்படின்ற ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 146 அப்படின்ற இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்றத நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா மே கான்ட்ராக்டில் இந்த 146 அடிப்படையாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். மறுபடியும் இந்த 146க்கு மேலே இந்த இடத்த குறிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோடுகளை எடுத்துடுறேன். இந்த இடத்துல மார்க்கெட் 146 பக்கத்தில் ஓரளவு நின்று இருக்கு. எப்போதுமே பழைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இதனால் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த பையிங்க அதாவது இந்த கான்ட்ராக்டில் 133 150 வரைக்கும் மேலே போன மார்க்கெட்டோட பையிங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த 146க்கு மேலே ப்ரைஸ் நிற்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இரண்டாவது ஒரு லாஜிக்கா 133 150 வரைக்கும் மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ 2 விஷயம் 146 சப்போர்ட் எடுக்கணும், ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்படின்னா இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரணும்? 146 சப்போர்ட் வரைக்கும் வரணும் இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. GWC Pro இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடிங் பிளான் ட்ரேடிங் திட்டம் எல்லாம் போட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து ஓவரால் மார்க்கெட் அவுட்லுக்னு சொல்கிறோம். நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, அந்த எதிர்பார்ப்பு நடக்கிறதுக்கு அந்த இண்டிகேட்டரை நம்ம செயல்படுத்தணும். சரி, இப்போ மார்க்கெட்டோட ஓவரால் அவுட்லுக்கை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த GWC Pro இண்டிகேட்டரை போட்டுட்டு மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம GWC Pro அப்படின்ற இண்டிகேட்டரை ஆட் பண்ணியாச்சு. அதே சார்ட் தான், அதே 30 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 149 பக்கமாக. இதுதான் 1ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்காக அமையுது. ரைட்டுங்களா? இது 30ஆம் தேதி மார்க்கெட்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. 30ஆம் தேதி கான்ட்ராக்ட் முடியும். நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு தயாராக இருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறப்ப இப்போ என்ன எதிர்பார்த்துட்ருப்போம், இந்த ப்ரைஸ் வந்து இந்த முதல் ட்ரெண்ட் லைனை தொடுற சமயத்தில் இங்கே பை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த இண்டிகேட்டரில் இந்த ப்ரைஸ் வந்து இதை தொடுற சமயத்தில் ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் மற்றும் இந்த ப்ரைஸ் 2 பேண்டோட ப்ரைஸோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதில் வர தொகையை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா இது ரெண்டுத்துக்கு உண்டான ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும்.
இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. இந்த கீழே இருக்க பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது 141.8 142ன்னு வச்சுப்போமே. இதிலிருந்து ஒரு 3 பாயிண்ட் மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணலாம். ஏன்னா நம்ம என்றைக்குமே இந்த ரெண்டு ஆவரேஜ், இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனுடைய கேப் வந்து 3 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா தான் நம்ம இந்த இடத்துல பையோ செல்லோ பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ரன் பண்ணலாம். என்னென்ன மாதிரி ரிசல்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம படிப்படியாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்துட்டே இருக்குது, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்த வந்து தொட்டிருக்கு. சரிங்களா, தொட்ட சமயத்தில் இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருப்போமா, மாட்டோம். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல பை பண்ணியிருக்க மாட்டோம். எங்கே பை பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த 146 பக்கமாக வந்தால் பை பண்ணியிருப்போம். இதில் இன்னொரு விஷயம், 146 அப்படின்னு சொல்கிறப்ப இதுவே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா, இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் மார்க்கெட் என்னென்ன பொசிஷன் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கரெக்டாக இந்த இண்டிகேட்டரை 146 அப்படின்ற இடத்துல வந்து இந்த ப்ரைஸ் தொட்டிருக்கு. அப்போ என்ன செஞ்சுருப்போம், இந்த 146 பக்கமாக நம்ம பை பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட என்ட்ரி 146 அப்படின்னு இதுக்கு பக்கமாக இருக்கும். 146ன்னு எடுத்துப்போம். சரிங்களா, இதிலிருந்து 4 பாயிண்ட் மேலே போனால் நம்மளுடைய லாபம் 147, 48, 49, 40, 50. இல்லை எப்படி இந்த 146ன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, அப்படி வேண்டாம், இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அதையும் நம்ம செய்யலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேலே இருக்க பேண்ட் வந்து 148.2, இதோட கீழே இருக்க பேண்டோட ப்ரைஸ் என்ன, 143.6. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 291.8. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இதோடைய ஆவரேஜ் எங்கே நிற்கிது, 145.9. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட்டும் அதுவாக அமையுது. அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய முதல் என்ட்ரியாக அமையுது இந்த கான்ட்ராக்டில். இப்போ தொடர்ந்து பார்ப்போம் ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. மார்க்கெட் அதுக்கப்புறமா படிப்படியாக போய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய 4 பாயிண்ட் டார்கெட்டான 150க்கும் மேலே போய் 150.8 வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து 4 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. முதல் என்ட்ரி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி வருது, இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் தொடுது, இங்கே வாங்கலாமா வேண்டாமா? இந்த ரெண்டு பேண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு 3 பாயிண்ட்டுக்கு உள்ளதான் இருக்குது. அதனால் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. எதனால் அப்படின்னா, கொஞ்சம் லாஜிக்காக யோசித்து பாருங்கள். நம்ம முன்னாடி வாங்கினது 146, அதை 150ல் புக் பண்ணிட்டோம். 150ல் லாபத்தை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 146ல் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? 146ல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுனீங்க, பை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்பு 146லேருந்து மார்க்கெட் 152 வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. ஏன்னா 4 பாயிண்ட் லாபத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஆனால் இந்த மாதிரி 152 போகும் நீங்கள் எதிர்பார்க்குற சமயத்தில் எதுக்காக 150ல் முன்னாடி லாபத்தை புக் பண்ணணும்? 152 வரைக்கும் முதல் என்ட்ரியை எதிர்பார்த்துருக்கலாம் இல்லையா? அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும். கண்ணை மூடிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு இண்டிகேட்டர் சொல்கிற இடத்துலலாம் பை பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடி 146ல் தான் வாங்கியிருந்தோம், அதே இடத்துல மார்க்கெட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் அவுட்லுக் பார்க்குறப்ப என்ன நினச்சிருந்தோம், ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 133லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த என்ட்ரியை நம்ம எடுத்திருக்க மாட்டோம். மறுபடியும் எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் ஒரு லாஜிக்கல் ஒரு ரீசனிங்கை நம்ம அப்ளை பண்ணுறோம். மார்க்கெட் திருப்பி 146 பக்கமாக இந்த லோயர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கமாக வந்தால் பை பண்ணிவிட்டு கம்மியான லாபம் 2-3 பாயிண்ட் லாபத்துக்கு ட்ரேட் பண்ணலாம்.
எதனால் இந்த திடீர்னாப்புல ஏன் இந்த ரெண்டாவது பேண்டு கீழே இந்த மாதிரி முன்னாடி நம்ம செஞ்சது கிடையாது, எதுக்காக இந்த ரெண்டாவது பேண்டு கீழே இங்கே பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பதில் இந்த 146 அப்படின்றது ஒரு அடிப்படை சப்போர்ட்டாக ரைட்டுங்களா. அந்த சப்போர்ட் பக்கத்தில் இந்த பேண்டும் ட்ரேட் ஆகிற காரணத்தினால தாராளமாக இந்த இடத்துலையும் நீங்கள் பை பண்ணலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் மார்க்கெட்டை ரன் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தெளிவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக மார்க்கெட் வந்து இந்த 146 தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவு சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. எதனால் இந்த இடத்த தொட்டோன்னே மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு அப்படின்னா இது ஏற்கனவே ஒரு சப்போர்ட்டாக இருந்த காரணத்தினால. இதில் ஓரளவு 2 பாயிண்ட் லாபம் இல்லை 3 பாயிண்ட் லாபம் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல அக்யூரேட்டாக நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம விதிமுறைக்கு மீறி இதை லாஜிக்காக நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் நாங்கள் லைவாக ட்ரேட் பண்ணுறப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் தொடர்ந்து டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன் இந்த அடிப்படையில் நம்ம போட தான் போகிறோம். புதிய கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷனில் இந்த கருத்துக்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண தான் போகிறோம். இப்போ சரி, இப்போ மேலே போன மார்க்கெட் மேலேயும் போகாமல் மறுபடியும் 146 பக்கமாக வந்திருக்கு. கீழே இருக்க பேண்டை உடைக்குது சரிங்களா. அப்போ என்னென்னா இந்த கீழே இருக்க பேண்ட்லேருந்து 0.8க்கு விட்டு கீழே வந்தால் நம்ம செல் பண்ணலாம். எந்த அடிப்படையில் செல் பண்ணலாம்? 146 அப்படின்ற சப்போர்ட்டில் பல முறை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகல, அதனால் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செல் பண்ணலாம். இதனால் 145 கீழே நமக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரி லாபத்தில் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். 145லேருந்து கரெக்டாக 141 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. 4 பாயிண்ட் லாபம் கொடுத்துருக்கு. லாபம் கொடுத்து நமக்கு அடுத்த லாபத்தையும் கொடுத்துருக்கு மார்க்கெட்டாக. தொடர்ந்து மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ இது நம்ம புக் பண்ணுற 3வது என்ட்ரி இல்லை லாபமாக இருக்கும். நீங்கள் இது 2வது லாபம் கூட சொல்லிக்கலாம். இந்த 146 அப்படின்ற இடத்த சப்போர்ட்டில் பை பண்ணலை அப்படின்னா இப்போ இந்த கான்ட்ராக்டில் நம்ம தொடர்ந்து லாபத்தில் இருக்கிறோம். மறுபடியும் ப்ரைஸ் இந்த 2 ஆவரேஜ் பக்கமாக வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு ரூல் சொல்லியிருந்தோம், ஒரு விதிமுறை என்னென்னா இந்த 2 ஆவரேஜ் கேப் வந்து 1.5 பாயிண்ட்டுக்கு மேலே கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையிலேயே ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. இந்த 2 ட்ரெண்ட் லைன் அடிப்படையில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இது எதை குறிக்குது? 146 விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் சரிங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 145 பக்கமாக மறுபடியும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த 46 அப்படின்றது இப்போ முன்னாடி வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் சரியா. இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து பேண்டை விட்டு மேலே போயிட்டுருக்கு. 146ல் செல் பண்ணலாம். பண்ணினா கூட இந்த 147க்கு மேலே இந்த பொசிஷனை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த 146 அப்படின்ட்டு இந்த கோட்டுக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா பையிங்க்கு சாதகமாக மாறும். நம்ம எதுக்காக இந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றதுக்காக செல் பண்ணுறோம். 147க்கு மேலே போனால் பை பண்ணுவோம். இதனால் நமக்கு நடக்க போகிற லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.2 லாஸ் இருக்கும். அதாவது 146ல் செல் பண்ணிவிட்டு இந்த 47க்கு மேலே பை பண்ணுற சமயத்தில் 1.2 நமக்கு லாஸ் வந்திருக்கும் சரிங்களா. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கான்ட்ராக்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 147க்கு மேலே தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக மாறி 147லேருந்து மார்க்கெட் மேலே போய் அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோடு இந்த கான்ட்ராக்ட் முடிவடைஞ்சிருச்சு. 47லேருந்து ஓரளவு 50 வரைக்கும் போயிருக்கு. இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா GWC Pro இண்டிகேட்டரை உபயோகப்படுத்தணும். கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக நம்ம எதிர்பார்த்ததை அப்ளை பண்ணணும். ஒரு கேள்வி மட்டும் இதில் கேட்கலாம், என்ன அப்படின்னா இப்போ முன்னாடி முதல் என்ட்ரி 8 பாயிண்ட் லாபத்தில் முடிஞ்சது, 4 பாயிண்ட் லாபத்தில் முடிஞ்சுதா. இப்போ இந்த இடத்துல பை பண்ணணும், இங்கே செல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே 4 பாயிண்ட் லாபம், இங்கேயும் பை பண்ணோம், இதில் ஒரு 2 பாயிண்ட் லாபம், இங்கே செல் பண்ணியிருக்கிறோம், அதில் ஒரு 4 பாயிண்ட் லாபம்,
கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கிற சமயத்தில் நம்ம மறுபடியும் என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து பண்ணலாமா? ஏன்னா இதில் ரிஸ்க் எடுத்து பண்ணால் கம்மியான லாபம், ஓரளவு பை பண்ணனால நமக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்கு. அந்த நஷ்டத்தையும் மீறி 150 வரைக்கும் ஓரளவு லாபம் கொடுத்துருக்கு. இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரலாக தான் முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒரு கான்ட்ராக்டில் எதிர்பார்க்குற லாபம் 6.25. இந்த 6.25 லாபத்தை இந்த கான்ட்ராக்டில் முன்னாடியே கொடுத்துருக்கு. அதனால் முன்னாடி ஏற்கனவே லாபம் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்த என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாகவோ கவனமாக தான் எடுப்போம். ஏன்னா இப்போ பண்ணியிருக்க லாபத்தை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதை மறுபடியும் ஓவர் ட்ரேட் அப்படின்பாங்க, அதிகமாக ட்ரேட் பண்ணி நஷ்டத்தில் விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இந்த 146 அப்படின்ற இந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற காரணத்தினால இந்த அளவுக்கு இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து நஷ்டம் பண்ணணுமா இல்லை வேண்டாமா, இந்த மாதிரி குழப்பம்லாம் உங்களுக்கு வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, இதை ரியல் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன்லாம் தொடர்ந்து பாருங்கள். அந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம எப்படி டெய்லி ஒவ்வொரு கான்ட்ராக்டை எடுத்து வீடியோ எஜுகேஷனுக்காக நம்ம போடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கான்ட்ராக்டோட டேட்டாஸ் எல்லாமே குட்வில்ல நம்ம கொடுக்குற இந்த GWC ப்ரோன்னு இண்டிகேட்டர் கொடுக்குற இந்த ஆமி புரோக்கர் சார்ட்டிங் டூல் உள்ளேயே பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பழகிக்கலாம். அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிற நாட்களில் நம்ம ரியல் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முடிவடைந்த பிறகு அடுத்த மாதம் புதிய கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் வரப்போகிற நாளில் என்ன பண்ணுவோன்னா, ஏற்கனவே 3 மாதத்தோட லெட்டில் 3 மாதத்தோட பார்த்துட்டோம். லெட் மே, ஜூன், ஜூலை பார்த்தாச்சு. அதே மாதிரி லெட்டில் பண்ண மாதிரி நம்ம அடுத்தது என்ன, ஜிங்கை பார்க்க போகிறோம். ஜிங்கில் மே, ஜூன், ஜூலை கான்ட்ராக்டில் எப்படிலாம் நடந்திருக்கு. அடுத்தது ஜிங்கில் ஆகஸ்ட் மாதம் எப்படி நடந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ பார்த்துட்ருக்கிற கான்ட்ராக்டு, இப்போ ஓடிட்டுருக்கிற கான்ட்ராக்ட், அந்த ரெண்டுத்துலேயும் கடைசியாக இறுதியாக ஆகஸ்ட் மாதம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் ரியலாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அதனால் கவனத்தோட பழைய வீடியோ ப்ரெசன்டேஷன்லாம் பாருங்கள். திடீர்னு அப்பில் பார்ட் 2 பார்ட் 3 நடுவில் பார்த்துட்டு பண்ணாதீங்க. புதுசாக நீங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1லேருந்து தொடர்ந்து பார்ட் 6 பார்ட் 7 வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் வரப்போகிற அடுத்த வீடியோ ப்ரெசன்டேஷன்லலாம் நம்ம லெட் மற்றும் ஜிங்க் கமோடிட்டிஸில் இந்த குட்வில் GWC ப்ரோ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.